ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்தே நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் எதற்கு தெளிவான திருஷ்டாந்தங்கள். இது இன்ஃபாலபிள் ப்ரூஃப்ஸ். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரப்பவே உங்களுக்கே தெரியும். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் யாராலுமே என்ன பண்ண முடியாது, இல்லைன்ட்டு மறுக்க முடியாது. ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே யாரு? அவரோடு கூட இருந்தவர்கள், அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், உறவினர்கள், மரியாதை எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். ஸோ ஆண்டவரை பார்த்தவர்கள் எல்லாம் ஐ விட்னஸஸ் எழுதியதை தான் நம்ம என்ன பண்றோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடந்த பாடத்தில் நம்ம 12 அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அதில் ஒரு சிறிய கிளாரிஃபிகேஷன் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 12 பேருக்கு ஆண்டவர் பல முறை என்ன பண்றாரு, தரிசனமானாரு. கடந்த பாடத்திலே அவருடைய 3 அப்பியரன்சஸ் குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முதலாவது அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 அப்போஸ்தலருக்கு என்ன பண்றாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு. அதுல தோமா இல்லை. ரெண்டாவது முறை 12 பேருக்கும் அவர் என்ன பண்றாரு, தம்மை வெளிப்படுத்தினார். மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு என்ன பண்றாரு, தம்மை வெளிப்படுத்தினார். So 3 appearances of Lord Jesus Christ. First 11 members, second 12 members, third 7 members. So இத்தனை பேருக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இதை கடந்த பாடத்துல நம்ம தியானிச்சோம். அதுல என்ன கிளாரிபிகேஷன் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா லூக்கா வேற மாதிரி சொல்றாரு, யோவான் வேற மாதிரி சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் வேற மாதிரி சொல்றாரு. நீங்க 3 பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அப்பியரன்ஸஸ் தான் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆனா நம்ம இந்த எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்க்கிறப்பதான் அதனுடைய முழு பிக்சரையும் நம்மளால என்ன பண்ண முடியுது, கிளியரா பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்பா 4 சுவிசேஷனா? இதற்கு தாங்க. மத்தேயு விட்டதை மார்க் எழுதுவாரு, மார்க் விட்டதை லூக்கா எழுதுறாரு, லூக்கா விட்டதை யோவான் எழுதுறாரு. புரியுதுங்களா? இப்போ ஒரு சம்பவத்தை 4 பேர் பாக்குறாங்க. 4 பேருமே அப்படியெல்லாம் எழுத மாட்டாங்க இல்லைங்களா? ஒருத்தர் கிட்ட இருப்பாங்க, ஒருத்தர் தூரம் இருப்பாங்க, ஒருத்தர் முன்னாடி பின்னாடி சைட்ல. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆனா எல்லோருமே அதே சம்பவத்தை எழுதுறாங்க. எல்லோருமே அவங்களுடைய அந்த கவனத்திற்கு. புரியுதுங்களா இல்லைங்களா? இதெல்லாம் யாருமே கையில இயேசு கிறிஸ்து கூட நடக்கிறப்ப ஒரு புக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எழுதின்னு போலங்க. வரலாறு யாருமே அப்படி எழுத மாட்டாங்க இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? ஸோ இதெல்லாம் அவங்க பிற்காலத்துல அவங்க எழுதுறாப்போ அமைதியா உட்கார்ந்து கொண்டு அதை எழுதுறாப்போ அவங்க ரீகலெக்ட் பண்றாங்க, ஆண்டவர் என்னென்ன சொன்னாருன்ட்டு. பரிசுத்த ஆவியானவர் அவங்களை எப்படி லீட் பண்ணாரோ, வழி நடத்தினாரோ, அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று எப்பவுமே என்ன ஆகாது, முரண்பாடு ஆகாது. பாருங்க, கான்ட்ரரியே இருக்காது. ஒரே சம்பவத்தை ஒவ்வொருத்தர் இவர் கம்மி ஷார்ட்டா வைக்க எழுதியிருப்பாரு, இவரு அதை கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறத அதை எலாபரேட் பண்றாரு. லூக்கா என்ன சொல்றாரு, அவர் எழுதுறாப்பே சொல்றாரு இல்லையா, நான் வரிசைப்படியாக என்ன பண்ணிட்டு வரேன். ஏன்னா அவர் ஒரு ஹிஸ்டோரியன் இல்லைங்களா? அதனால புரியுதுங்களா இல்லையா சொல்றதெல்லாம்? ஸோ எல்லாம் இது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவங்க. நம்ம வேதத்துல எந்த குழப்பமெல்லாம் கிடையாது. வேதத்தை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறப்போ எல்லாமே அப்படியே என்ன இருக்கு, கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குது பாருங்க. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், முழு வேதத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும், ஒன்றோடு ஒன்று ஒப்பிடணும். ஸோ அந்த சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அங்க 11 அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
அப்படின்னு நம்ம வாசிச்சிருங்களா? அந்த இடத்துல வந்து யாரு இல்ல? தோமா இல்ல. அப்போ தோமா இல்லைங்க, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல 11 சீடருன்ட்டு அங்க வேதம் சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அங்க யாரையும் இணைக்கிறாரு? அந்த குழுல மத்தியாவையும் இணைக்கிறாருங்க. மத்தாயாஸ், மத்தியாவு. புரியுதுங்களா இல்லைங்களா? பாத்தீங்களா என்ன அற்புதம்? அதுதாங்க இது இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட். ஏன் சொல்றேன்? இதுக்கு தான். சரி, பரிசுத்த மத்தியாவையும் பர்சபா எனப்பட்ட ஜோசப், ஜஸ்டஸ் என்ற அந்த 2 பேருடைய பெயரை வந்து குலுக்கி போடுறப்போ யாருடைய பேருக்கு தான் சீட்டு விழுந்தது? மத்தாயாஸ், மத்தியாவின் பேருக்கு தான் விழுந்தது. அதை யாரு தேர்ந்தெடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அப்பவே இவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? 12 பேர்ல இவர் தான்ட்டு மத்தாயாஸ் தான் 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தருன்ட்டு அப்பவே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? இன்ஸ்பயர் பண்ணி எழுதிட்டார் பாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால குழம்பி போடாதீங்க. அது மாத்திரம் கிடையாது, கூடவே அங்க யாரும் இருந்திருக்கிறாரு சொன்ன ஜஸ்டஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14-15 தியானிக்கிறப்போ இன்னும் பிரீஃபா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சின்ன கிளாரிபிகேஷன். ஆக மொத்தத்துலங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு தரிசனமாயிருக்கிறாரு? மத்தாயாசுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தரிசனமாயிருக்கிறாரு என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை தரிசனமாகல, மீண்டும் மீண்டும் அவங்கள 40 நாள் என்ன பண்ணாரு? சந்திச்சாரு. கடைசியாக மத்திய 28ஆம் அதிகாரத்துல வந்து அவர் பரமேறி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ 12 அப்போஸ்தலர்களும் இருந்தாங்க, அதுல மத்தியாவும் இருந்தாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் இன்னும் யார் யாருக்கெல்லாம் காட்சி அளித்தார் அல்லது தரிசனமானார் என்பதை நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? 4 முறை இங்க வந்து தரிசனமானார்னு வரும் பாருங்க. முதல்ல கேபாவுக்கு, அதாவது பேதுருவுக்கு, அடுத்தது 12 அப்போஸ்தலர்களுக்கு, இப்போ 3வது பாருங்க, வசனம் 6ஆம் வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெறும் கேபாவுக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் தரிசனமாகல, மாறாக அதற்கப்புறம் 500 பேருக்கு மேல, மோர் தென் 500 பிரதரன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சகோதரருக்கு தரிசனமானாராங்க. இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு உயிரோடு இருந்தது கட்டுக்கதை கிடையாதுங்க. அவரை ஐ விட்னஸஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 500 பேருக்கு மேல வந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு பார்த்தார்கள். யூத சகோதரர்கள், ஜூஸ் பிரதர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? பார்த்துருக்குறாங்க பாருங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? ஸோ 500 பேருங்கிறது வந்து சாதாரண என்னாங்க? 500 பேருங்க. இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த 500 பேரையும் நீங்க கோர்ட்ல சாட்சி விசாரணைக்கு கூப்பிட்டீங்கன்னா, இந்த 500 பேரையும் நீங்க விசாரணை செஞ்சீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு 10 நிமிஷமோ அல்லது 15 நிமிஷமோ ஒருத்தரை நீங்க விசாரணை பண்ணீங்கனாலே 500 பேரை வந்து கவர் பண்ண எவ்வளோ மணி நேரம் எடுக்குங்க? கால்குலேட் பண்ணி பாருங்களேன். மோர் தென் 2 வீக்ஸ் ஆயிடுங்க. 2 ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஏன்னா சென்டர்ல வந்து டீ குடிக்கணும், லஞ்சுக்கு போகணும் இல்லைங்களா? ஜெர்ஜெல்லாம் ஆமாவா இல்லைங்களா? நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்து இல்லைங்களா? நான் போயிருக்கிறேங்க. ஒரு முறை தான் போயிருக்கிறேன். 1 முறை 2 முறை போயிருப்பேன். பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன இருப்பாங்க, எல்லோருமே ஃபைல்ஸை, இந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ் எடுத்துன்னு போவாங்க. அங்க வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணி அனுப்பிட மாட்டாங்க, முடிச்சு அனுப்பிட மாட்டாங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி பார்ப்பாங்க. அங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாத்துக்கிறீங்க, நான் பார்த்துருக்குறேங்க, தூக்கி அதை போட்டுட்டு அதை போய் என்ன பண்ணு கரெக்ஷன் பண்ணின்னு வான்ட்டு அனுப்பிடுவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கேப்ல வந்து அவங்க இன்னொரு கேஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. இவரு போயிட்டு திருப்பி அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு அப்பவே எத்தனை வர முடியாதுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? அவர் வெயிட் பண்ணும். திடீர்னு வந்து லஞ்ச் டைம் வந்திருந்தோம் போயிடுவாங்க.
புரியுது. சர்வசாதாரண விஷயம் கிடையாதுங்க இதெல்லாம். ஏன்னா ஒரு ஒரு கேஸுக்கு வந்து வெடிக் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா? அதனால அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஸோ நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த 500 பேரை வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறப்போ, ஒருத்தர் சொல்லியிருந்தா தான் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லியிருந்தா தான் இன்னொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா 500 பேருமே எல்லாம் சொல்றது எப்படியா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஏன்னா எல்லோருமே என்ன பண்ணாங்க, ஒரே நேரத்துல அவரை பார்த்த வாசம் எல்லாம் சொல்லுறதுமே எப்படித்தான் இருக்கு, கரெக்டா தான் மேட்சா. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்றது? ஸோ அதுவே 2 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த சாட்சிகளை கேட்டவங்க வந்து யாராலுமே என்ன பண்ணவே முடியாது, மறுக்கவே முடியாது. இவங்க பார்த்து இவங்க சொல்லி, ஏன்னா சொல்றவங்க எவ்வளவு பேர் கிடையாது, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இப்பெல்லாம் கோர்ட்ல 2-3 பேர் இருந்தாலே சாட்சி கரெக்டா இருந்தாலே என்ன பண்ணிடுறாங்க, இங்க 500 பேர் எல்லாம் சொல்றாங்க நாங்க எல்லோரும் சேர்ந்து அவரை பார்த்தோன்ட்டு. ஸோ இது மறுக்க முடியாத உண்மை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து 500 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, 500 பேருக்கு மேல வந்து தரிசனமா இருக்கிறாருங்க. ஸோ அங்க இருந்த இந்த சந்தேக பேரொலிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஸ்கெப்டிக்ஸ். ஸோ இவங்களை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் எதை தான் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு, ரெசரக்ஷனுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த சாப்டரை எதை தான் கவர் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ரெசரக்ஷனை தான், இந்த உயிர் தெழுதலை குறித்து தான் பேசுறாரு இல்லைங்களா. கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி நம்ம தியானிக்கிறப்போ ரொம்ப முக்கியமா இருக்கும், நல்லா கேளுங்க. ஸோ வந்து இந்த சந்தேக பேரொலிக்கு அவர் சொல்றாரு, பாருப்பா நான் சொல்றத நீங்க நம்பலனா, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, அவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு படிச்சுட்டோம் இல்லைங்களா, அங்க சொல்றாரு பாருங்க. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுறப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து எத்தனாவது வருஷம்னு சொன்ன 25 வருடங்களுக்கு அப்புறம் எழுதுறாரு. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாருப்பா 500 பேருக்கு மேல மேற்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார் சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு சிலர் மாத்திரம் தான் என்ன இருக்கிறாங்க, மரிச்சு போயிருக்கிறாங்க, நித்திரை அடைந்து இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஜனம் இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்க, அவரை பார்த்தவர்கள் இன்னும் உயிரோட தாப்பா இருக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? நான் சொல்றேன்ட்டு நம்பாதீங்க, நம்பல இல்லைங்களா. சோ அவரை பார்த்தவங்களே இருக்கிறாங்க, நீ போய் என்ன பண்ணிக்கிங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு பாருங்க. இந்த சந்தேக பேரொலி என்ன பண்ணிருப்பாருங்க, போயிட்டு ஒவ்வொருத்தர் டோரையும் தட்டி என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டு பாருங்களா இல்லைங்களா. இப்படி சொல்றாங்களே, இது உண்மையா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லி இருக்கிறான், நீங்க இயேசுவை பாத்தீங்களான்ட்டு எவ்வளவு பேர் கிட்ட கேட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் வந்து எழுதுனா பைபிளை யாருமே தூக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயமா இந்த சந்தேக பேரொலிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, போயிட்டு அந்த சாட்சிகளை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்கொயர் பண்ணிருக்கிறானுங்க, விசாரிச்சு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நான் சொல்றத நீங்க நம்பலன்னா நீங்களே போயிட்டு என்ன பண்ணுங்கப்பா, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. என்ன புரியுதுங்களா இல்லைங்களா? சரி, அடுத்தது 7வது வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். ஸோ இங்க வந்து 500 பேருக்கு மேற்பட்ட சகோதரருக்கு மாத்திரம் கிடையாது, அதற்கப்புறம் அவர் யாருக்கு தரிசனமானாராம், யாக்கோபுக்கு. யாருங்க இந்த யாக்கோபு? இவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், ஆஃப் பிரதர். ஜேம்ஸ் யாரு, ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆஃப் பிரதருங்க, அவருடைய தம்பி. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா கிடையாது இல்லைங்களா. அவர் வந்து கன்னி கலையாத மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மரியாள் கன்னி கலைந்து அவங்களுக்கு 6 குழந்தைக்கு மேல இருந்தாங்க. ஆனா இத கத்தோலிக்க திருச்சபை மறுக்கிறது இல்லைங்களா. போய் பர்பச்சுவல் மேரின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தப்புங்க. மரியாள் அம்மா வந்து கன்னி கலைஞ்சாங்கன்ட்டு வேதம் சொல்லுது, வாசிங்க இன்னைக்கு. அதை சரி உங்களுக்கு ப்ரூஃப்காக மத்தேயு 1ஆம் அதிகாரம், இங்கே கை வச்சுக்கோங்க, இங்கே நம்ம திருப்பி வரப்போகிறோம். வசனம்
25வது வசனம் பாருங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறும் அளவும் அவனை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். கான்டெக்ஸ்ட் 24வது வசனம் பாருங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நீங்க வாசிச்சுப்பீங்க, வாசிக்கலைன்னா நீங்க போய் வாசிக்குங்க. ஏஞ்சல் தேவ தூதன் வந்து இப்படி எல்லாம் சொல்றாரு. மரியாதை வந்து நீ என்ன பண்ணு சொல்லிடுறாரு. முதலே இவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. யோசேப்புக்கு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி மரியாள் வந்து கர்ப்பவதியா இருக்கிறாங்க. ஷீ இஸ் கன்சீவ்ட். எப்படி? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தினால. அவங்களுடைய வயிற்றுல இருக்கிறது வந்து யாரு? பரிசுத்தரு. பாவம் செஞ்சு அவரு கருத்தரிக்கல மரியாள். புரியுதுங்களா இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க வாசிங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை 25வது வசனம் பாருங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்து. யோசேப்பு மரியாளோட வந்து ஓப்பனா சொல்லணும்னா செக்ஸ் வைக்கல. எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எந்த விதமான உடல் உறவு இல்லைங்க. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆங்கிலத்திலையும் நான் வாசிச்சிடறேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் பாருங்க. Matthew, the Gospel according to Matthew, chapter 1, verse 25. And did not know her, நல்லா கவனிங்க, and did not know her till. அந்த till என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தமிழ்ல வந்து அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் மரியாதை வந்து யோசேப்பு என்ன பண்ணலையா? அறியலையா, அதாவது உடல் உறவு வைக்கலையா. டில் ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்றேன், வேதத்தை எப்பவுமே நிதானமா படிக்கணும். உள்ளமா படிங்க, பகுத்து பிரித்து நிதானமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். And did not know her till she had brought forth her firstborn son and he called his name Jesus. இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் தாங்க அவங்க கன்னி கலையாம இருந்தாங்க. அதற்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கன்னி கலைந்து, அதாவது 2 பேரும் உடல் உறவு வைத்து எத்தனை பேர் பிறந்தாங்கன்ட்டு ஆதார வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்மளுடைய பாடத்துல இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும் இல்லைங்களா? 13ஆம் அதிகாரம் வசனம் 55வது வசனம் பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அதாவது அங்க இருந்த பரிசேயர்கள் இவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை, இவர் வந்து கார்பெண்டர் மகன் தானே, தச்சனுடைய பிள்ளை அல்லவா, மகன் அல்லவா, குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? மரியாளுடைய மகன் தானே இயேசு கிறிஸ்து. யாக்கோபு, நல்லா கவனிங்க, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? சோ இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு தம்பிங்க இருந்தாங்க? ஆஃப் பிரதர்ஸ் 4 பேர் இருந்தாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பையனுங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. பேர் என்ன? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? அதுக்கு கீழே வாசிங்க 56வது வசனம். இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? சகோதரிகள் ப்ளூரல். புரியுதுங்களா இல்லைங்களா? அப்போ 2 வச்சுப்போங்க. 3 இருந்திருக்கான்னு தெரியல. ஸோ 2 வச்சுப்போம். அப்போ 6 + 2, சாரி 4 + 2 6. இயேசு கிறிஸ்துவே சேர்த்தீங்கன்னா 7 பேர். ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லைங்களா? விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு மரியாள் வந்து கன்னி கலைந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க அதை ஒத்துக்கிறது கிடையாது. அவங்க ஒத்துக்கலன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனா பைபிள் கிளியரா சொல்லுது. இவங்களை குறித்து இது 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறப்ப இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க கத்தோலிக்க சகோதரர்கள் கிட்ட பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனம் பாருங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா?
இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். புரியுதுங்களா இல்லைங்களா? எவ்வளவு கிளியரா பைபிள் சொல்லுங்க. ஆனா அவங்க அதற்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து புரியுதுங்களா? அங்க இருந்தவங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாம் யாருக்கு பிறந்தாங்கன்ட்டு. அது இல்லைன்னா நீங்க மரியாள் அம்மாவையே கொச்சப்படுத்துறீங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் மரியா அம்மாவை கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இல்லப்பா அவங்க பெர்பச்சுவல் இது தான் சொன்னீங்கன்னா, கன்னி கல்யாத மரியாள் மேரின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த மரியாள் அம்மா வேற யாரோ, அந்த மரியாள் வேற யாரோ, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க எல்லாம் கத்தோலிக்க ஆலயத்தில் இருக்கிற மரியாள், அவங்க கையில ஒரு குழந்தை இருக்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்டாச்சு, அது யாருன்னு எனக்கு தெரியுங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்டோரி. இப்போ அதை கிளியரா பேச முடியாது, வேற என்னைக்குன்னா நான் போதிக்கிறேன். அவங்க சிமிராமிஸ், அவங்க கையில இருக்கிற அந்த குழந்தை நிம்ரோத். சரித்திரம் இதை சொல்லி நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதை என்னைக்கு நான் வேற என்னைக்காவது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆனா வேதாகமத்தின்படி மரியாள் கன்னி கலைந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க எந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கேயும் வரல. அவங்க எருசலேம்ல தான் இருந்தாங்க. அதற்கு ப்ரூஃப் ஆதாரங்கள் அங்கே இருக்கு. 7 குழந்தைய பெற்று அவங்களெல்லாம் வளர்த்து பெரியவங்களை ஆக்குற வரைக்கும் அவங்க எங்க தான் இருந்தாங்க? நாசரேத்தூர்ல தாங்க இருந்தாங்க. அங்க இருந்தவங்க தாங்க சொல்றாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணல, தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளல, மெஸ்ஸியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ஸோ இதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன எல்லோருமே விசுவாசிகள். அதாவது கேபா, 12 அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆனா இதற்கு அப்புறம் சொல்ற யாருமே விசுவாசிகள் கிடையாதுங்க. அதாவது யாக்கோபு ஒரு விசுவாசி கிடையாது. ஜேம்ஸ் வாஸ் நாட் அ பிலீவருங்க. ஜேம்ஸ் did not believe Jesus was Messiah. Jesus was the son of God ன்ட்டு யாக்கோபு நம்பல. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆதார வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ நூல் 7ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். பாத்தீங்களா? அங்க இருந்த அவருடைய தம்பிங்க 4 தம்பியும் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியான்ட்டு என்ன பண்ணலங்க, நம்பலங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த போது யாக்கோபு அவிசுவாசி. அப்ப அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட பவுல் அவரும் அவிசுவாசிங்க. அது அவரை குறித்து தியானிக்கிறப்போ பார்ப்போம். சவுல் நம்மளுடைய அப்போஸ்தலன் கூட யாருதான் அவிசுவாசிங்க. ஆமாவா இல்லைங்களா? பார்க்கலீங்களா? படிச்சது இல்லைங்களா? அவர் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தாருங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின எல்லோரையுமே உபத்திரவப்படுத்தினாருங்க, கொடுமைப்படுத்தினாரு, சிறைச்சாலையில போட்டாரு. இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். சோ அவரும் யாருதான் அவிசுவாசி தான். யாக்கோபு கூட இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக தேவனுடைய குமாரனாக என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள வில்லைங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? சோ அவர் எப்போ ஏற்றுக்கொண்டாரு பாத்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக யாக்கோபுக்கு என்ன பண்ணாரா, காண்பித்தாரா. அப்போ தாங்க யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்க. ஏற்றுக்கொண்ட வாசத்தான் அவர் என்னவா இருக்கிறாரு, பிலிவரா மாறி, விசுவாசியா மாறி, ரொம்ப என்ன சொல்லுறது, தைரியமாகவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லைங்க, இவர் தாங்க ஒரு நிருபத்தை எழுதி இருக்கிறாரு. யாக்கோபு நிருபம் வேதத்துல இருக்கு பாத்தீங்களா? எபிரேயருக்கு அப்புறம் யாக்கோபு நிருபம் வருது இல்லைங்களா? அதை எழுதியவர் யார் தான், இவர் தாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பி தான் அந்த நிருபத்தை எழுதியவர். யோவானுடைய அண்ணன் கிடையாது. அவரை யோரோது என்ன பண்ணிடுறாரு, சாவச்சிறாரு. எந்த யாக்கோபு எழுதிந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பி தான் நிருபத்தை எழுதினாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர் தெழுதல் அவரை சந்தித்தது அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக என்ன பண்ணிடுச்சு, மாத்தியது. வாசிப்போம்.
அவர் மாற்றப்பட்டதின் விளைவாக அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அவருடைய நிருபத்தையே கொஞ்சம் திருப்புங்களேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்றாரு? கர்த்தர்ன்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல அவரு என்ன பண்ணலங்க, நம்பலங்க. இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர்ன்னு சொல்றாரு பாருங்க. 1வது வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. இங்க சொல்றாரு, ஐ எம் a servant of Jesus Christ. புரியுது? நான் இயேசு கிறிஸ்துவின் தம்பின்ட்டெல்லாம் சொல்லின்னு தெரியலங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன், சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்ன்னு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரன் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். என் சகோதரரே, மகிமையுள்ள தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள, இங்க சொல்றாரு மகிமையின் கர்த்தர், லார்ட் ஆஃப் குளோரி. புரியுதுங்களா? நீங்க எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ல வர, இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதுங்க. அவர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் மாறி ஊழியம் செய்து நிருபத்தை எழுதுறது மாத்திரம் கிடையாது. இவர் தான் அந்த ஆதி திருச்சபையில கிங்டம் சர்ச், ஜூஸ் கிங்டம் சர்ச் இல்லைங்களா, அப்போஸ்தலர் 1-2, அதற்கு தலைவரா இவர் தாங்க மாறுறாரு. நீங்க நல்லா அந்த வேத பகுதியெல்லாம் தியானிச்சுட்டு வந்தீங்கன்னா, தியானிக்க தான் போகிறோம், நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிட்டே வருது, குறைந்து கொண்டே வருது. உடனே பேதுருவும் என்ன ஆயிட்டே வராரு, மறைந்துட்டே வராரு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ போய் பாருங்களேன். அந்த ஜூஸ் கிங்டம் சர்ச் என்ன வருது, குறைந்து கொண்டே வருது. ஏன்னா யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக இஸ்ரவேல் நாடு ஏற்றுக்கொள்ள மாட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த ஊழியம் குறைந்து கொண்டே வருது. பேதுரு கூட தன்னுடைய அந்த ஸ்தானத்துல இருந்து மறைந்து கொண்டு போயிட்டே இருப்பார் பாருங்க. அந்த இடத்துல யாக்கோபு தான் எழுந்து நின்று என்ன பண்ணுவாரு. இதெல்லாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம் பாருங்க. யாக்கோபு தான் நின்று என்ன பண்ணுவாரு, பேசுவாருங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா யாக்கோபு 12 அப்போஸ்தலர்கள ஒருத்தரே கிடையாது. கவனம் வச்சுக்கோங்க நல்லா. 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர் கிடையாதுங்க அவரு. இவர் வேற அப்போஸ்தலன். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் பெற்றுக்கொண்ட தரிசித்து அப்புறம் மாறியவர்கள், விசுவாசியா மாறின அப்போஸ்தலர். இவர் மாத்திரம் கிடையாது, இவருக்கு கீழே நிறைய அப்போஸ்தலர்களும் இருந்தாங்கன்ட்டு 7வது வசனத்துல இப்ப நம்ம வாசிச்சு இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 15:7. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும். இந்த அப்போஸ்தலர்கள் யாரு? 12 அப்போஸ்தலர்கள் கிடையாதுங்க. 12 அப்போஸ்தலர்களை குறித்து 5ஆம் வசனத்திலே நம்ம பார்த்துட்டோம். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் யாக்கோபுக்கு கீழே இருந்தவங்க. வெறும் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கன்ட்டு நினைக்காதீங்க, நிறைய அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அது போலவே கிருபையின் காலத்துல கூட, டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல கூட வெறும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்லைங்க, அவருக்கு கீழே நிறைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அது கொரிந்து சபைக்கு அதுதான் தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. 14ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருப்பாங்க. விளங்குதுங்களா? இல்லைங்க. ஆனா ஒரிஜினல் அப்போஸ்தலர் யாரு? 12 பேர். அவங்க ஒரு அப்போஸ்தலன், கிருபையின் காலத்திற்கு ஒரு அப்போஸ்தலன் யாரு? பவுல். அவங்களுக்கு கீழே நிறைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருந்தாங்க. சபையுடைய பக்தி விருத்திக்காக அப்போஸ்தலர் ஊழியமும், தீர்க்கதரிசன ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், சுவிசேஷகர் ஊழியம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு கொரிந்தியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு இல்லைங்களா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதெல்லாம் அப்போதைக்கு தேவைப்பட்டது. இது இப்போ நான் சென்டர்ல சொன்னா நீங்க தவறா போக வாய்ப்பு உண்டு. அதை தியானிக்கிறப்பவே நான் சொல்றேன். ஏன்னா அதுல ஒரு சில ஊழியங்கள் எல்லாம் எப்போ நிறுத்தப்பட்டதுன்னு இருக்கு. இந்த காலத்துல டைரக்டா அப்போஸ்தலர்கள் எல்லாம் கிடையாதுங்க. அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்கள் எல்லாம் யாருக்கு? யூதர்களுக்கு. அப்போ அதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஏன்னா யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்தார்கள். அவங்க தான் அடையாளத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்க்கறாங்க. இதை கிளியரா போதிக்கிறேன். அது வரைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்க ஏத்துக்காதீங்க. தீர்க்க தரிசன ஊழியமும் எப்போ வேதம் கம்ப்ளீட் ஆச்சு அப்பவே ஆண்டவரே நிறுத்திட்டார். ஸோ இந்த 2 ஊழியங்கள் இப்போ பிரசன்ட் டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல கிடையாது. இப்போ போதகர் ஊழியம், சுவிசேஷகர் ஊழியம், பாஸ்டர் ஊழியம் தான் இருக்கு, மெய்ப்பன் ஊழியம் தான் இருக்கு. இன்னைக்கு யார் பார்த்தாலும் நான் அப்போஸ்தலன் போட்டுன்னு தெரியுறாங்க இல்லைங்களா.
ஊரை ஏமாத்திக்கின்னு அற்புதம் செய்யற மாதிரி, அதிசயம் செய்யற மாதிரி எல்லாம் அதெல்லாம் செட்டப், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். தீர்க்கதரிசிகள் யார் பார்த்தாலும் ப்ராஃபெட். வேதம் புரியல, எது எது எப்போ நிறுத்தப்பட்டது, எது எது இந்த காலத்துல இருக்கு அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு பகுத்து பிரித்து போதிக்காத வசதான் இவ்வளவு குழப்பங்கள். இதெல்லாம் நான் ப்ரூஃபோடு பேசுறேன். அது வரைக்கும் நீங்க இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடத்திற்கு வரும். ஸோ பேதுரு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. யாக்கோபு தான் அந்த ராஜ்யத்தின் சபைக்கு என்னவா மாறுறாரு, பெரிய தலைவராக மாறி அவர் தான் பேசுறாரு. அவர் தான் என்ன பண்ணுவாரு, லீடெல்லாம் பண்ணுவாரு. இது நம்ம பிற்பாடு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறப்போ பார்ப்போம். ஸோ இவருக்கு கீழே இருந்த இந்த செகண்டரி அப்போஸ்தலர்ஸ் தான் அவங்க எல்லாம். மற்ற அப்போஸ்தலர் எல்லோருக்கும் ஆண்டவர் என்ன ஆனாரா, தம்மை தரிசனமானாராக, அவரை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாராம். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் அப்போஸ்தலர்கள், கிங்டம் அப்போஸ்டல்ஸ். புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால ரொம்ப என்ன ஆயிடக்கூடாது, நீங்க கொழுப்பிக்காதீங்க. இதெல்லாம் நீங்க தியானிக்காதீங்க. வெறும் வாசிச்சுட்டு போங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க என்ன பண்ணுங்க, வாசிச்சுட்டு போங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சத்தியங்களை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஸோ இதெல்லாம் ஐ விட்னஸஸ். இவங்கெல்லாம் யாருங்க, கண்ணார இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களுங்க. இத்தனை சாட்சிகள் நமக்கு இருக்கு, இன்ஃபாலபிள் ப்ரூஃப்ஸுங்க. இதெல்லாம் புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்ற தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் சொன்ன இல்லைங்களா? 40 நாள். அந்த 40 நாள் இவங்க எல்லோருக்கும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருக்கிறாரு. அதுல நம்ம யாரை பார்த்துட்டோம், மகதலேனா மரியாதை பார்த்தாச்சு. அப்புறம் பேதுருவுக்கு தரிசனமானதை பார்த்துட்டோம். அப்புறம் கடந்த பாடத்துல 3 தரிசனங்கள், 3 appearances ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தேன் இல்லைங்களா? 11 அப்போஸ்தலர்களுக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் 7 அப்போஸ்தலர்களுக்கும் பார்த்தோம். அதற்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு அவருடைய தம்பிக்கு தரிசனமா இருக்கிறாரு. அதுக்கு முன்பதாக 500 பேருக்கு மேல சகோதரருக்கு தரிசனமா இருக்கிறாரு. இந்த 500 பேருக்கும் மேலையும் யாக்கோபுக்கும் தரிசனமானதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை ஆண்டவர் யாருக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வருகிற பாடத்துல இன்னும் அவர் யாருக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம தியானிப்போம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கட்டுக்கதை கிடையாது. அது உண்மை சம்பவம். ஐ விட்னஸஸ் இருந்தாங்க. அவங்க தான் இந்த சம்பவத்தை எல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.